இருக்கிற என்ன செய்வான், அங்க அப்படி கண்ணீர் கொட்டுற மாதிரி 2 காட்சி வச்சா தான் என்ன செய்வாங்க, பொம்பளையே போவாங்க. ஆம்பளை இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு பொம்பளை அழகான ட்ரெஸ்ஸா விட்டுருவான். அப்ப பொம்பளைய ஒரு மாதிரியா காட்டினா ஆம்பளை இழுக்கப்படுறத நீங்க இந்த சினிமாக்காரங்கல இருந்து நீங்க கத்துக்கலாம். இப்படித்தான் காட்டுறாங்க. அப்ப ஆம்பளைக்கு என்ன பண்றான்டா, கதாநாயகன் எடுத்துக்கிறீங்களேன், அவன் ஃபுல் பேண்ட் போட்டிருக்கான், கை ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருக்கான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆம்பளைய முழுசா காட்டுற, அது மட்டும் கோட்டு வர போட்டுக்கிறான், டை வர போட்டுக்கிறான், இப்படி எல்லாம் ஒரு ஆம்பளைய காட்டுறான. பொம்பளைய காட்டும் போது மட்டும் ஏன் அப்படி இடையில பிறகு கொடுக்குறான், அப்படி எதுக்கு ஜன்னல் வைக்கிறான் ஜாக்கெட்ல, எதுக்கு இடையில உள்ளதெல்லாம் தெரிகிற மாதிரி காட்டுறான். அப்ப அதெல்லாம் பாக்குறான், அந்த நல்லா தெரிகிறது, இது வேணும்னு பண்றாங்க. பொம்பளைய போக பொருளாக்குறான், பொம்பளைய ஒரு ஏதோ காம பொருள் மாதிரி நினைக்கிறானே தவிர எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது இதெல்லாம் அர்த்தம். போக பொருள் உரிமைன்னு பேசுறாங்களே, இது பெண்களை கேவலப்படுத்தா இல்லையா? ஆம்பளையோ டீசெண்டா காட்டுற மாதிரி ஒரு பொம்பளையும் தன்னோட அறிவை கொண்டு ஆண்களை கவரக்கூடாதா, மக்களை கவரக்கூடாதா, தன்னுடைய ஆற்றலை கொண்டு கவரக்கூடாதா, திறமையை கொண்டு கவரக்கூடாதா, உடம்ப வச்சுதான் கவரணுமா? பெண்கள்ல கவர்வதற்கு எதை வச்சு கவர பாக்குறான், அவ்வளவு வேணாங்க. கிரிக்கெட் விளையாடுறாங்க, டென்னிஸ் விளையாடுறாங்கன்னு வைங்களேன், ஆம்பளை டென்னிஸ் விளையாடுவான், அவனுக்கு தொட வரைக்கும் டவுசர், பொம்பளை டென்னிஸ் விளையாண்டா இங்க வரைக்கும். பாத்திருக்கீங்களா? ஒரே விளையாட்டு தானே அது. ஆம்பளைக்கு தொட வரைக்கும் முழங்கால வரைக்கும் டவுசர் போட்டு இருக்கிற, பொம்பளைக்கு எதுக்கு ஏத்துற, அந்த குதிக்கும் போது அந்த பாக்கணுமா, அதுதான் மேட்ரு. வேற என்னது, இவன் டென்னிஸ் பார்க்க போறது கிடையாது. அப்ப எதை எடுத்தாலும் பாருங்க, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆம்பளைகளுக்கு ஃபுல் பேண்ட் போட்டுவான்னு சொல்லுவான், பொம்பளைகளுக்கு என்ன செய்வான்னா மினி கவுன் போட்டு வாமா, குட்டப்பாவாளையை போட்டு வாங்குறான். அதாவது யூனிஃபார்ம் சில ஸ்கூல்கள்ல. நான் கேட்கிறேன், யார் கூட மறைக்கணும், கூடுதலா ஆம்பளை மறைக்கணுமா பொம்பளை மறைக்கணுமா? ஒரு வீட்டுல இருக்கிறோம், ஒரு ஆம்பளை இருக்கிறான். இப்ப நான் எங்க வீட்டுல இருக்கிறேன் வைங்க, நான் சட்டையை கழட்டி போட்டு பனியன் இல்லாம நான் வீட்டுல இருப்பேனா இல்லையா? என் அக்கா முன்னாடி அப்படி இருப்பேன், என் தங்கச்சி முன்னாடி கூட நான் அப்படி இருப்பேன், என் மகள் முன்னாடி இருப்பேன், பொண்டாட்டி முன்னாடி இருப்பேன், இப்படி இருக்கிறோம். அதே மாதிரி பொம்பளை வீட்டுக்கு வந்தவன சேலை கட்டி ஜாக்கெட்டையும் கட்டி போட்டு கீழே ஒரு அப்படி வச்சு இருக்க முடியுமா? அண்ணன் முன்னாடி இருக்க முடியுமா? அப்ப நம்ம நல்லா விளங்குறோம், ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே அளவில் மறைக்கக்கூடியது இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த உலகத்துல செயல்படணும், இயங்கணும். இயங்குவதற்கு, முன்னேறுவதற்கு, படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கிறதுக்கு, பதவி வகிப்பதற்கு முகமும் கையும் தெரிஞ்சா போதுமா போதாதா? இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, நம்ம நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறாரு மன்மோகன் சிங், அவருக்கு மூஞ்சி மட்டும் தான் தெரியுது, பிரதமர் ஆக முடியலையா? அவர் தொப்புளையா காட்டினாரு? இல்ல, ஒரு நாட்டுல பிரதமர் ஆகுறதுக்கு வைத்த காட்டி தான் அவர் பிரதமர் ஆனவரா? அவருக்கு என்னமா தெரியுதா? தலையை கூட மறைச்சிக்கிறாரு, அவர் தலப்பா கூட என்ன செய்யறாரு, அதையும் மறைச்சிக்கிறாரு, இப்ப மூஞ்சியும் மறைச்சிக்கிறாரு. இந்த இவ்வளவுதான் தெரியுது, ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் தெரிகிறது, அவருக்கு நாட்டுக்கு பிரதமர் ஆக முடியுதுல. வாஜ்பாய் நரக்கண்ட உசுர் போட்டா பிரதமரா இருந்தாரு. வாஜ்பாய் பார்த்தா அவர் போட்டு சூட்டு ஷேர்வானி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு போட்டு 7 ட்ரெஸ் போட்டு இப்படி நிக்கிறாரு. அப்ப எல்லாமே ஒரு ஆண்கள் எல்லாத்தையும் மறைத்து கொண்டு அவர்களால் முன்னேற முடியுதா இல்லையா? இப்ப நான் ஒரு ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கொண்டு நான் உலக வாழ்க்கையில் நான் செயல்பட முடியுதா? எனக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு முகம் தானே தெரியுது, என்னுடைய முகம் தானே உங்க எல்லாருக்கும் தெரியுது, உங்க முகம் தானே என்ன எல்லாருக்கும் தெரியுது. ஏன் பெண்கள் மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கூடுதலா காட்டுறீங்க? ஆம்பளை முகத்தை காட்டுறான், நீங்கள் முகத்தை காட்டி போக வேண்டியதானே? பெண்கள் என்ன செய்யறாங்க, நாங்க வேணும்னு நல்லா பாருங்க, பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியும் அந்த ஆம்பளை எங்க கண்ணு போகுது, இப்படி இப்படி இழுத்து போத்துறது. என்னது உனக்கு தெரியுதுல, அவன் கண்ணு அங்கதான் வருது, ஏன் அதை காட்டாம போயிட வேண்டிய ஆரம்பத்திலேயே நல்லா தெரியும். இப்படி பார்ப்பான், மறுபடியும் பார்ப்பான், சைட்ல பார்ப்பான், எதுக்கு நம்ம நல்லா தெரியும், இதைத்தான் பாக்குறான். அப்ப தெரியும் போது இது எதுக்கு நமக்கு தேவையா, அப்படி செய்யலாமா? ஒரு ஆணுடைய மனசுல ஒரு சபலத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கும் பொழுது அந்த சபலத்தை நம்ம உண்டாக்கி ஒருத்தனை கெடுக்கலாமா? ஆண்கள் அப்படித்தான் இருக்கிறான், அலமோதக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். பெரும்பாலான ஆண்கள் ரொம்ப கண்ட்ரோலா கட்டுப்பாடா இருக்கணும், 10% கூட இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க? சரி, சட்டை தான் போடுறோம், மறைக்கிறதுக்கு தானே போடணும், அதுக்கு முதுகுல ஒரு ஜன்னல் இப்படி எல்லாம் வருதுன்னு பாருங்க, ஃபேன்சியா ஜன்னல் வேற அப்படி இப்படி ஓட்ட ஓட்டையா விட்டு அது எதுக்கு காட்டணும்? என்னத்துக்காக வேண்டியதை பண்றீங்க? சரி, முதுகு மறைக்க வேண்டியான, பின்னாடி பார்த்தா இவ்வளவு தாங்க இருக்குது, ஜாக்கெட்ல பின்னாடி பார்த்தா இந்த 2 இன்ச்சுக்கு தான் இருக்குது, மீதி உள்ள முதுகுலாம் தெரியுது. இது எதுக்குன்னா இது ஒரு ஆணை தூண்டுமா தூண்டாதா? தூண்டி கொண்டு இருக்குதா இல்லையா? சமூகத்துல கூட்டமா போறதுனால நீங்க சேஃப்டியா இருக்கிறீங்க. தனியா மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னா, அது மாதிரி ஒருத்தன் பாத்துக்கிட்டான்னு சொன்னா ஒண்ணு கிடக்கு 1000 இல்லையா? ஒண்ணு கிடக்கு 1 ஆகுறது மட்டும் இல்ல, கற்பு மட்டும் போவாது, கற்பழிச்சு விட்டு என்ன செய்வான், உசுரோட விட்டா சாட்சி சொல்லிடுவான்னு கொலை பண்ணி விடுவான்.
பெண்களுடைய உயிருக்கே உழ வைக்கக்கூடியது அது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, நீங்க புர்காக இருக்க அந்த கற்பனையை விட்டுருங்க. பொதுவாக வெளியே வரக்கூடிய நேரத்தில் நம்மிடத்தில் ஆண்கள் எதை ரசிக்கிறார்களோ, எந்த இடத்துல ஆண்களுடைய கண்கள் மேயுமோ அந்த இடங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம குடும்பத்துக்கு புருஷனுக்கு மட்டும் உள்ளதா வைத்துக் கொள்வோம், நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் வைத்துக் கொள்வோம். அதான் ஒரு பெண்ணுடைய கண்ணியம். கண்ணியமானவர்களாகத்தானே பெண்கள் இருக்கணும், காம பொருளாவா இருக்கணும், கண்ணியப்படுத்தணும். அவங்களை பார்த்து அவங்களோட அறிவை பார்த்து என்ன செய்யணும், அழகா அந்த பெண்ணு பேசுகிறாள் நான் மதிக்கணும், நல்ல விவரமாக அந்த பெண் இருக்கிறாள், விவரமா நல்லா எழுதுகிறாள், நல்லா கட்டுரை எழுதுகிறாள், நல்ல நிர்வாகம் பண்ணுகிறாள் பெருமை அடிக்கணுமே தவிர பெண்களை பத்தி புருஷன் ஒருத்தன் தான் என்ன செய்யணும், அழகா இருக்கிறது, உன் கண்ணு அழகா இருக்கிறது, அது அழகா இருக்குன்னு புருஷன் தான் சொல்லணுமே தவிர மத்தவங்க என்ன சொல்லணும், பெண்களுக்கு மரியாதை, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய நிர்வாகம், அவருடைய செயல்பாடுகள்ல பெருமை வாங்குறது தான் அது உரிமையா? அல்லது இந்த மாதிரி நம்ம கவர்ச்சியாக பிறருக்கு பார்த்து ரசிக்கிறது பெருமை? அதுல என்ன பெருமை இருக்குது? அது நம்மளை சிறுமப்படுத்தணும், நம்மள ஒரு கேவலமாக்குறாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பெண் உரிமைக்காக உள்ள இயக்கங்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துல இந்த தொப்புள் தெரிகிற மாதிரி போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல, அதுல போய் தார் பூசினாங்க. அதுதானே இஸ்லாம் சொல்லுது. ஏன் தார் பூசுறீங்க, உரிமை விட்டுற வேண்டியதானே? இந்த தொப்புள் தெரிகிற மாதிரி போஸ்டர் ஒட்டுனா பொம்பளை எல்லாம் தார் வச்சுக்கிட்டு போய் தார் பூசிட்டு இருந்தாங்க சென்னையில, பெண் உரிமை இயக்கங்கள்லாம். அதான் சொல்றோம், ஏன் தார் பூசுறாங்கல்ல, அது ஏன் தார் பூசுற மாதிரி படத்துல தார் பூசுவாங்களா, நிஜத்துல பூசாடி என்ன அர்த்தம்? படத்துல போடும்போது தார் பூசுறீங்கல்ல, நிஜமா தொப்புளை காட்டிட்டு போறாங்க, அவங்களுக்கு இப்ப பூச போறீங்க? இதான் மேட்ரு. படமே ஒருத்தனை தடுமாற செய்யும் என்று சொன்னால் நிஜம் தடுமாற செய்யுமா? ஆவதா? நிழல் தனது, நிழலை விட நிஜம் பாதிக்குமா இல்லையா? இதுக்குதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதெல்லாம் படிப்பதற்கு இதெல்லாம் தடையா இருக்காது. சில பெண்கள் முஸ்லிம்கள் இப்படி மட்டும் போறாங்க, முகமே தெரியாம, அது இஸ்லாம் சொல்ல கிடையாது. அவங்க மடமையினால் அதை செய்யறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்ல கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் முகத்தை மறைத்தால் நல்லவனும் கெட்டு போவான். திருட்டு போயெல்லாம் உங்களுக்கு கூட தான் போவான், யாரும் கண்டுபிடிக்க இயலாது. என்னை ஒருத்த 4 பேர் பார்த்தா தான் நான் ஒழுக்கமா இருப்பேன். யாரு என்னை பார்க்க மாட்டாங்கன்னா, யாருக்கு எனக்கு தெரியாதுன்னா, பாண்டிச்சேரியில் நல்லவன் இருக்கும், பம்பாயில கெட்டு போயிடும். காரணம் என்ன? பாண்டிச்சேரியில் அண்ணன் பாத்துருவான், தம்பி பாத்துருவான், மாமா பாத்துருவான், மச்சான் பாத்துருவான், வாத்தியார் பாத்துருவாரு, அப்படி பழைய பயந்துக்கிட்டு தப்பு செய்ய மாட்டான். பம்பாயில என்ன யாரு தெரியும்? இதான் மேட்ரு. உள்ளூர்ல நல்லவனா இருக்கா, வெளியூர்ல கெட்டு போவான். அதாவது மனிதர்கள் நம்மளை பார்த்து கண்காணிப்பார்கள் ஒரு பயம் தான் மனிதனை நல்லவனை வாழ செய்யும். அதனால இந்த முகத்தை மறைத்து கொண்டு போறார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கவில்லை. அது மார்க்கத்தை அறியாத சில பேர் தப்பாக சொல்லி கொடுத்து சில பெண்கள் மனசுல என்ன செய்தாங்க, தவறான கருத்தை விதைச்சிட்டாங்க. முகம், சாதாரண முகத்தை யாரு பார்க்கலாம், தப்பே கிடையாது. காம பார்வையில் பார்க்காம சாதாரணமா ஒரு முகத்தை ஒருவர் பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுதான் கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமா கூடுதல் விவரத்துக்காக வேண்டி இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புஸ்தகத்துல நிறைய டீட்டெயில் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த புஸ்தகம் தருவாங்க, கேள்வி கேட்டவருக்கு வாங்கிக்கிறேங்க. இருங்க, அவர் ஒரு பேப்பர் கொடுத்தாருல, அதையே சொல்லிட்டு இருக்காரு. சரி, பதிவு செஞ்சிடறாங்க. அவர் ஒரு பேப்பர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டியிருக்கு முக்கியமா, அதனால இதை படிக்கிறேன். அதாவது இந்து மத வெறியர்கள் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு தினத்தன்று அதே நாளில் பாபர் மசூதியை விஎச்பி, RSS, பிஜேபி பற்றி அறைகோல் விடுங்கள். நான் உங்களுடைய பேச்சுக்களை அடிக்கடி பார்ப்பேன். குறிப்பு, நான் தந்தை பெரியார் கொள்கை உடைய எழுதியிருக்கிறார். இதுல அறைகோல்லாம் விட வேணும். விளங்குதா? இந்து மக்கள் யாரும் இந்த பயங்கரவாதத்தை எல்லாம் ஆதரிக்கிற, நல்லிணக்கம் வேணக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். ஆனா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் வந்தார்ல இது கொடுக்கறதுக்கு, வந்தவன என்ன செஞ்சாருன்னா குனிஞ்சி என் காலை தொடுற மாதிரி வர்றாரு. இது நல்ல, இது பெரிய டேஞ்சரானது. அது பெரியார் கொள்கையில் இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, மனிதனை மனித நிலைக்கு மேல மதிக்கிறதான் எல்லா விதமான மூட நம்பிக்கைக்கும் காரணமே, மூல கர்த்தா அதுதான். எந்த ஒரு மனிதனும், நான் ஒரு பேசுறேன், மகாநாயகனா நடிக்கிறது கூட பேசலாம், நான் சொல்லக்கூடியது பொய்யா கூட இருக்கலாம். நான் நல்லவனா கெட்டவனா எனக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் பெரிய தலப்பா கட்டியிருந்தா நல்லவன், காவி துண்டு போட்டா நல்லவன், பச்சை டிரெஸ் போட்டா நல்லவன், ஜெபமாலை ஊட்டி இருந்தா நல்ல, அதெல்லாம் நமக்கு முடியாது. அதெல்லாம் ஒரு 100 ரூபாய் செலவழிச்சு அந்த டிரெஸ் போட்டுக்கலாம். அதனால நீங்க என்ன நினைக்க கூடாது, இவர் நல்லா பேசுறாரு அதனால பெரிய மகான் கடவுளுக்கு வேண்டி வரனா? எதுக்கு ஒரு மனிதனுடைய கால் தலை என்பது எவ்வளவு பெரிய கிரீடம், அதை கொண்டு கீழே தாழ்த்தலாமா யாருக்கா வேண்டி? நம்முடைய